சிறகடிக்க ஆசையில் ரோகிணி கிருஷ்ண நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. கிருஷ்ணை எப்படியாச்சும் வந்து அந்த ஆங்கர்னஸ்லேருந்து கம்மி பண்ணிடணும் அப்படின்றதுக்காக மனோஜ் கிட்ட போய், மனோஜ் நீ கிருஷ்கிட்ட வந்து நல்ல முறையாக பேசி பழகு, அப்போ தான் வந்து கிருஷ் வந்து நல்லபடியாக மாறுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் கிருஷ்கிட்ட வந்து நல்லபடியாக பேசணும் அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். என்ன மனோஜ் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், கிருஷ்ணனை என்னோட பையனா, நான் எதுக்கு அவன் மேலே அக்கறை எடுத்து அவங்ககிட்ட வந்து நல்ல முறையாக பேசணும், எனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. சரி, நீ சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன், ஆனால் உன் வயிற்றில் இருக்க குழந்தைய நீ அபார்ட் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உடனே ரோகிணி ஷாக் ஆகி, என்ன இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான், ஆன்ட்டி சொல்லி கொடுத்து தான் இவன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இவன் வழியிலேயே போய் தான் இவனை நம்ம மடக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. ரோகிணி, நான் வந்து எதாக இருந்தாலும் யோசிச்சுட்டு சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு கிருஷ்கிட்ட எப்பயும் போல் பேசு, அதுக்கப்புறமா நான் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணுறதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி இந்தவுக்கு வந்ததுக்கப்புறம், என்ன ஆனாலும் சரி மனோஜ், உனக்கும் எனக்கும் ஆன பந்தத்தை நிரூபிக்கிறதுக்காக இருக்கிற ஒரே சான்ஸ் எனக்கு இந்த குழந்தை மட்டும்தான், அதனால் நான் இந்த குழந்தைய என்ன ஆனாலும் சரி நான் அபார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க.